மார்னிங் கமருதீனும் திவ்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் வந்து கேட்குறாரு எப்படி இருக்குது வெளியில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கமருதீனே சொல்கிறாரு, நான் முதல்ல அப்படி இருந்தேன், அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, ஆமாம் அவ்வளோதான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே தப்பு பண்ணாமல் இருக்கவே முடியாது, மனுஷங்கனாலே தப்பு பண்ணுவாங்க. ஸோ நீ அதை மாற்றிக்கிட்டேல, அவ்வளோதான் பப்ளிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீ வந்து மாற்றிக்கிட்டதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமருதீனுக்கு பயங்கர சந்தோஷம். அதாவது இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு கூட இருந்த அந்த வீக் வந்து கமருதீனோட நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அதாவது 3rd வீக். அதுக்கப்புறம் அந்த ரொம்ப எல்லாரையும் அடிக்க போகிறது, எல்லாருக்கிட்டையும் கத்த போகிறது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 4th வீக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நார்மலாக இருப்பார், எல்லாருக்கூடையும் கொஞ்சம் பழகுவார். அந்த டைமில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கமருதீனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து திவ்யா கணேஷ் வந்து கமருதீன் கிட்டே எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சோடனே கமருதீனுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். சரி ஓகே அப்படின்னு. ஸோ இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அடிக்க போகாமல் கொஞ்சம் அதிகமாக வாய் விடாமல் இனி மிச்சம் உள்ள வீக்ஸை வந்து கண்டினியூ பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து டாப் 5க்குள்ளே வந்துடுவார், அது டவுட்டே கிடையாது. அதை வந்து திவ்யா கணேஷ் வந்து எப்படியும் புரிய வச்சுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எகெயின் பாருக்கிட்ட போய் பேசும்போது பாரு திருப்பவும் எல்லாம் மாற்றி விடுறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.